ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு புதிய வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி யாழ்ப்பாண முறைப்படி சீனியர் இதரம் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ சீனியர் இதரம் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் முடியுமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாருங்கள், நான் வந்து பச்சை அரிசி வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ பச்சை அரிசி வந்து இந்த கப்பால் வந்து 1 கப் பச்சை அரிசி வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த லெவல் இதரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து இந்த 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற விட வேணும். ஸோ நாங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நாங்கள் ஊற வச்சுக்கலாம். ஓகே பாருங்கள், இந்த 1 கப் பச்சரிசிக்குள்ளே நாங்கள் இப்போ தண்ணியை விட்டு நல்ல வடிவாக ஊற விடுவோம். பாருங்கள், தண்ணியை விட்டு நல்லபடியாக 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுடுவோம். அரிசி ஊற வச்சு 10 நிமிஷம் ஆகிட்டுச்சு. பாருங்கள், ஊறி வந்துட்டுது. இனி நாங்கள் வந்து இதை அரைச்செடுக்க வேணும். மிக்ஸி ஜாரில் வந்து நாங்கள் போட்டு அரைச்செடுத்துடுவோம். தண்ணி வந்து சேர்க்காம தான் அரைச்செடுக்க வேணும். அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து சீனியோட சேர்ந்து வரைக்கல அது இந்த ஈரப்பதம் வந்து ஓகேயாக இருக்கும். பாருங்கள், அரிசியை வந்து நாங்கள் வந்து தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாருக்குள்ளே வந்து எடுத்து போட்டுருவோம். இதை வந்து நல்ல வடிவாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம். ஓகே பாருங்கள், அரைச்செடுத்து வந்தாச்சு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது தொட்டு பார்க்க. ஸோ இதை நாங்கள் இனி அரிதட்டில் போட்டு நல்ல வடிவாக வந்து கட்டை இல்லாமல் நாங்கள் அரிச்செடுத்துடுவோம். ஸோ அந்த அரிசி குருணலை வந்து நாங்கள் கொஞ்சமாக தான் எடுக்க வேண்டும். நாங்கள் எந்த அளவுக்கு அரிசி வந்து மாவாக்கி எடுக்கிறோமோ அதை விட ஒரு கொஞ்சம் அளவு காப்பங்கு தான் வந்து நாங்கள் குருணல் வந்து சேர்த்துக்கொள்ள வேணும். அதால் நாங்கள் வந்து குருணல் இல்லாமல் நல்ல வடிவாக வந்து அரிச்செடுக்க வேணும். பாருங்கள், நல்ல வடிவாக வந்து கையாலேயே வந்து நாங்கள் அரிச்செடுத்துடலாம். ஸோ அந்த ஈரப்பதம் இருக்கிறதால நாங்கள் வந்து கையால் வந்து அழுத்தி தாங்க அரிக்க வேண்டி இருக்குது. ஸோ அரிச்செடுத்துடுவோம். யாருக்கெல்லாம் இந்த அரியதரம் வந்து பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு விசேஷ நாளில் வந்து ஒரு முக்கியமான பலகாரமாகவும் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே பாருங்கள், அப்படியே அரிச்செடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த குருணல் வந்து மிஞ்சி இருக்குது. பாருங்கள், குருணல் வந்துருக்குது. ஸோ இந்த குருணலை வந்து நாங்கள் திரும்ப வந்து அரைச்செடுத்து கொண்டு வர வேணும். ஸோ இது வந்து கூடவாக இருக்கிறதால நாங்கள் வந்து இந்த குருணலை வந்து திரும்பவுமே வந்து அரைச்செடுத்து போட்டு நாங்கள் இதோட வந்து சேர்த்துக்கொள்வோம். பாருங்க, அரிசிமா வந்து கிடைச்சிருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. ஓகே, இனி குருணலை வந்து திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து கொண்டு வந்துடுவோம். ஓகே, குருணலை வந்து நாங்கள் திரும்ப அரைச்சாச்சு. அதை வந்து நாங்கள் திரும்ப அரிக்க வேண்டிய தேவையில்லை. என்னென்னு சொன்னால் அதோடு சேர்ந்து மாவுமே குருணலுமே வந்து சமமாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அரிக்காமலே. ஓகே, அப்படியே வந்து சேர்த்தாச்சு. ஸோ கொஞ்சம் குருணல்லாங்க இதுக்குள்ளே இருக்குது, அதால் வந்து அது ஓகேயாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நாங்கள் வந்து இந்த கப்பால் வந்து 1 கப் அரிசி எடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கு நாங்கள் 1/2 கப் வந்து சீனி எடுக்க வேணும். ஸோ சீனியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுத்து வந்துடலாம். ஓகே பாருங்கள், சீனியை வந்து அரைச்செடுத்து கொண்டு வந்துடுவோம். அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்புமே வந்து சேர்த்து அரைச்சிடுவோம். ஸோ உப்பும் அதே மாதிரி சீனியுமே சேர்த்து அரைச்சாச்சு. எல்லாத்தையுமே சேர்த்து நாங்கள் அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், அந்த அரைச்ச அரிசி மாவுக்குள்ளேயே வந்து இந்த சீனி உப்பை வந்து சேர்த்தாச்சு. அதோடு வந்து ஏலக்காய் பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ ஏலக்காய் பவுடருமே வந்து கொஞ்சம் சேர்த்தாச்சு. எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நாங்கள் வந்து தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் இதில் இந்த சீனி அரிசியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமே வந்து எங்களுக்கு அரியதரம் செய்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அப்படி நாங்கள் குழச்சி பார்க்கல காணாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் 1 துளி 2 துளி தண்ணி விட்டு குழச்சிடலாம். ஓகே பாருங்கள், அப்படியே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் அப்படியே குழச்சி கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதில் ஈரப்பதம் எல்லாமே சேர்ந்து அப்படியே எங்களுக்கு வந்து அரியதரம் பிடிக்கிறதுக்கு வந்து ஓகேயாக வந்துடும்மா. பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் தண்ணி கூட வந்து சேர்க்கல. அப்படியே தொடர்ந்து நாங்கள் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கல அந்த ஈரப்பதம் எல்லாமே சேர்ந்து இப்படி வந்துடும். ஸோ இனி நாங்கள் இதை வந்து ஒரு அழுத்தம் வந்து அழுத்தி விட்டோம்னு சொன்னால் ஓகே. அப்படியே வந்து நாங்கள் அழுத்தி விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நாங்கள் ஊற வைக்க வேணும். ஓகே பாருங்கள், ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து இனி 10 நிமிஷம் கழித்து செய்ய தொடங்கிடலாம்.
நாங்கள் அரிதரத்துக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஓகே, நாங்கள் வந்து இன்னைக்கு பொரிக்க தொடங்க வேண்டும். ஸோ 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி பாத்திரம் இப்படி வந்துருக்கேன் பாருங்க. இனி எல்லாமே சேர்ந்து நல்லபடியாக மிக்ஸ் ஆகி எங்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் செய்ய தொடங்கிடலாம். ஓகே பாருங்கள், நாங்கள் வந்து அப்படியே மேலால் வந்து எடுத்து இங்கே அப்படியே மேலால் வந்து நாங்கள் கொஞ்சமாக வந்து எடுத்துருவோம். இதை வந்து நாங்கள் உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே வந்து கையில் வச்சு நாங்கள் அப்படி ஒரு அழுத்தம் கையில் வச்சு நாங்கள் அப்படியே அழுத்தி விட்டோம்னு சொன்னால் ஓகே பாருங்க இப்படி வந்திருக்குது. ஸோ நாங்கள் இனி இதை வந்து ஒன்று ஒன்றா பொரிச்செடுக்க வேணும். ஓகே, நாங்கள் பொரிச்செடுத்துட்டோம். வாங்க, எண்ணெய் வந்து கொதித்து வந்துட்டுது. நாங்கள் இனி இந்த தட்டின இந்த அரியதளத்தை வந்து போட்டு பொரிச்செடுத்துருவோம். ஓகே பாருங்கள், பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்படியே எல்லாத்தையுமே போட்டு இந்த கலரில் வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே, அரியதரம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுது. ஸோ பாருங்க, இப்படி பொண்ணு நிறத்தில் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஸோ இந்த பதத்தில் வந்து நாங்கள் இறக்கி எடுத்துடுவோம். ஓகே பாருங்கள், சூப்பர் டேஸ்டியான மொறு அரியதரம் வந்து நாங்கள் செய்ய முடிச்சாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அரியதரம் பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. எங்களுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் ரெசிபி வீடியோஸ் அண்ட் ட்ராவலிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் guys. ஸோ எங்களுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது, மொறுன்னு சொல்லி இருக்குது. ஜாழ்ப்பாணத்து அரியதரம் ரொம்பவுமே நல்லா இருக்குது. வேலைக்கெல்லாம் மீட் பண்ணி சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.